வாரம்னா கிழமை, நாள், இது எல்லாமே அதில் வாரத்தில் அடங்கிடும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அப்போ கிழமை ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிறாங்க, அது வாரமாக எடுத்துக்கிறோம் நம்ம, சரிங்களா? அப்போ வாரம் முதல்ல. ரெண்டாவது, வாரத்தின் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானா வருவார். அது என்னவா செயல்படுது வாரம் அப்படின்னா நெருப்பு தத்துவமாக செயல்படுது, சரிங்களா? வாரம் வந்து நெருப்பு தத்துவமாக செயல்படுது. அதுக்கு அதிபதி வந்து குரு பகவான் வருவார் அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. இப்போ வாரத்தை நீங்கள் பார்க்கணும், அவங்க என்ன கிழமையில பிறந்திருக்காங்களோ அந்த கிழமைநாதன் குருவுக்கு 1-5-9 உட்கார்ந்துருந்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த கிழமைநாதன் அவனுக்கு முழு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. அப்போ வாரத்தினுடைய கதாநாயகன் யாரு? குரு பகவான். அப்போ நீங்க ஒரு கிழமையில பிறந்திருக்கிறீங்க, வியாழக்கிழமையில பிறந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ குரு வந்து 1ஆம் இடத்துலயே வந்துடுறாரு. அப்போ குரு தான் தளபதி கரகம், குரு 1ஆம் இடத்துல இருக்குது. அப்போ அந்த கிழமையில